ஹலோ. பாஸ்மதி ரைஸில் வெஜ் பிரியாணி குக்கரில் அடிப்பிடிக்காமல் எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு டிப்போடு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். எஸ்பெஷலி ஃபார் ஒர்க்கிங் உமன் அண்ட் பேச்சுலர்ஸ் குயிக்காக சிங்கிள் பாட்டில் எப்படி வெஜ் பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம். வணக்கம்ங்க, நான் மஞ்சு. இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நெய் பாதி ஆயில் பாதி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா தாளிக்கிறதுக்கு போட்டுட்டு கூடவே பல்லாரி, தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, நான் ஒரு 2 வரமிளகா கூட சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. வதக்கினதுக்கப்புறமா அரை மணி நேரம் ஊற வச்ச 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து உள்ளே போட்டு கொஞ்சமாக வறுத்து விட்டுறலாம். இந்த டைமில் உங்களுக்கு தயிர் தேவைன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தக்காளி பழம் நல்ல புளிப்புங்கிறதுனால நான் தயிர் ஆட் பண்ணல. நம்மளுக்கு என்னென்ன காய்கறி தேவையோ அது எல்லாத்தையும் கூட போட்டுக்கலாம். கூடவே நான் சோயா சங்க்ஸ் ஊற வச்சு அதையும் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது 1 கப்புக்கு 1.25 கப் தண்ணி நான் எடுத்திருக்கேங்க. இந்த அரிசிக்கு அது போதுமானதாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. உப்பு சரி பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். என்னென்னா அடிப்பிடிக்காமல் வர்றதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அரிசி போட்டு தண்ணி ஊற்றின உடனேயே நீங்கள் மூடி போட்டு விசில் விட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிப்பிடிக்கும். இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா லிட்டை போட்டு வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அடிப்பிடிக்கவே செய்யாதுங்க. கொஞ்சமாக நெய் போட்டுட்டு கொத்தமல்லி தலை தூவிட்டு பரிமாறினா வெஜ் பிரியாணி ரெடி. சூப்பராக பொல அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு பிரியாணி சிங்கிள் பாட்லேயே ரெடிங்க. இப்போ தான் மந்த் சமையலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களுக்கு கட்டாயமாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.